அன்பானவர்களே, எபேசியருக்கு எழுதின நிருபம், அந்த நிருபத்திலிருந்து ஒரு 4 குறிப்புகளை நான் உங்களுக்கு இன்றைக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகின்றேன். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நம்மை படைத்த சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டிகராகிய தேவன், பிதாவாகிய தேவன், அந்த பிதாவானவருக்குள் மறைந்திருந்த இரகசியங்கள் என்று சொல்லி 4 காரியங்கள் இந்த எபேசியர் நிருபத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக எபேசியர் 1வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய உள்ளத்தில் மறைந்திருந்த ஒரு இரகசியத்தை அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று பவுல் சொல்லுகிறார். அது என்ன இரகசியம் என்று கேட்டால், பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒன்றாய் கூட்டப்பட வேண்டும் என்பது நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தருக்குள் பல காலங்களாக மறைந்திருந்த இரகசியம். அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு பெரிய ஒரு மிஸ்டரி ஆஃப் காட், இதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்றார். பாருங்கள், தேவன் இந்த உலகத்தில் மனிதனை படைத்த நோக்கமே பரலோகத்தில் மனிதர்கள் கடந்து சென்று தேவனோடு ஒரு ஐக்கியம் வைத்து தேவன் மனிதர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார் என்கிற அந்த நோக்கம்தான். அதுக்கு தான் மனுஷன் அவர் படைத்தார். வெளிப்படுத்தல் 21:3 அதனுடைய நிறைவேறுதலை பற்றி சொல்லி இருக்கும் பொழுது, இதோ மனுஷர்கள் நடுவிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கு. இதுதான் ஆண்டவருடைய உள்ளத்தின் ஆசை. அவருக்கு பரலோக ராஜ்யத்திலே நிறைய தூதர்கள் உண்டு, ஏராளம் கோடி கோடியான தூதர்கள் உண்டு. ஒவ்வொருவரும் அவர் சொல்லுகிற பணிவிடைகளை செய்வார்கள். ஆனால் அதற்கு மேல் பிள்ளைகள் வேண்டும் என்று அவர் விரும்பினார். தூதர்கள் என்பவர்கள் தேவனுக்கு பணி செய்கிறவர்கள். ஆனால் தேவன் விரும்புகிறது ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம் கொள்ளக்கூடிய, தேவனோடு பேசி மகிழ்ந்து உறவாடி அவரோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் பிள்ளைகளை எதிர்பார்த்தார். அந்த பிள்ளைகளை உருவாக்கும் பணியில்தான் இந்த பூமியை தெரிந்து கொண்டு ஆதாம் என்கிற ஒரு மனிதனை பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கினார். உருவாக்கும் பொழுதே அவருடைய சாயலில் உருவாக்கினார், அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கினார். இதிலே அந்த தேவ சித்தம் நமக்கு புரிகிறது. அப்போ தம்மை போன்ற சாயல், தம்மை போன்ற ரூபம், ஏன்னா தம்மோடு பழகணும், தம்மோடு இருக்கணும். அதுக்கு தான் மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ வேறு எதுக்கும் இந்த சிலாக்கியம் கிடையாது. தேவசாயலில் படைக்கப்பட்டது மனிதன் மட்டுமே. ஏன்னா தேவனுடைய நோக்கம் மனிதனுக்கு ஒரு நித்தியத்தை கொடுக்கணும், அந்த நித்தியத்தில் மனிதன் தேவனோடு கூட இருக்கணும். அந்த நோக்கத்தில் தான் கர்த்தர் படைத்தார். அந்த ஆதாம் ஏவாள் மூலமாக சந்ததி உருவானது. அதில் சரித்திரத்தை படித்தா உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு பரிசுத்த சந்ததியை, அவரோடு வாழக்கூடிய ஒரு சந்ததியை இந்த மாம்சத்துக்குரிய ஆதாமின் சந்ததியிலிருந்து உருவாக்குறதுக்கு அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார் ஆரம்பத்திலேருந்தே. அது ஃபெயிலியர் ஆகும் பொழுது நோவா காலத்தில் ஜலப்பிரளயத்தினால் அழித்தார். திரும்பவும் அதை கண்டினியூ பண்ணுறார் நோவா குடும்பத்தை வச்சு. அப்புறம் திரும்பவும் மனுஷன் ஃபெயிலியர் ஆகும் பொழுது ஒரு ஆபிரகாமை முன்மாதிரியாக தெரிந்து கொண்டு அவனை முன்ன நிறுத்தி, என்னை விசுவாசிக்கிறவனை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன், நீங்களும் என்னை விசுவாசித்தால் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஒரு ரோல் மாடலாக ஆபிரகாமையும் அவன் சந்ததியும் கொண்டு வருகிறார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவையே உலகத்துக்கு அனுப்பி, தேவகுமாரனையே உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில் ஏறி நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக மரிக்கும்படி செய்து, தேவனுக்கு எதிராக மனுக்குலம் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னித்து இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை அடைகின்ற ஒரு பாக்கியத்தை இப்பொழுது நமக்கு திறந்து தந்திருக்கிறார். ஸோ அந்த அனுபவத்தில் வரும்பொழுது தேவனுடைய நோக்கம் நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து மூலம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிற ஒரு பெரிய ரகசியம். அல்லேலூயா. இப்போ இந்த காரியத்தில் நிறைய பேசலாம். பைபிள் முழுவதும் இந்த ரகசியம்தான் முக்கியமான ரகசியமாக இருக்குது. தேவனும் மனுஷனும் ஒன்றாகணும், பரலோகம் பூலோகம் ஒன்றாகணும். இதுதான் தேவனுடைய அந்த ரகசியம். இதுக்கு 3 காரியங்கள் ஷார்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இயேசு கிறிஸ்துவினுடைய
பிறப்பு, 2 இயேசு கிறிஸ்துடைய மரணம், 3வது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல். இந்த மூன்றிலும் இந்த அழகான நற்செய்தியின் ரகசியம் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு கிரிப், ஆண்டவர் இயேசு படுத்திருந்த ஒரு முன்னணை அல்லது புல் தொட்டி. பாருங்க, அது தேவகுமாரனே மனுஷகுமாரனாய் வந்ததுக்கு ஒரு சாட்சியா இருக்கிறது. அல்லேலூயா. அதிலும் தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்ததே பெரிய தியாகம். ஒரு ஏரோதின் அரண்மனையில் பிறந்திருக்கலாம், கொஞ்சமாவது அவருக்கு ஒரு வசதி இருந்திருக்கும். அதையும் விட்டுட்டு பிறக்கிறதுக்கு கூட சத்திரத்தில் கூட இடமில்லை என்ற நிலையிலே கடைசியில் பிறந்து படுத்திருந்தது அந்த புல் தொட்டியிலே, அந்த முன்னணையிலே, இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறது. தேவன் மனுஷனை தேடி வந்தார். அல்லேலூயா. ஏன் அவ்வளவு தூரம் எளிமையின் கோலம் எடுத்தார்? ஏன் ஏரோதுக்கு ராஜாவுக்கு பிள்ளையா பிறக்கல? ஒரு யோசேப்புக்கு மரியாளுக்கு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் ஏன் வந்தார்? கன்னிகையாயிருந்த மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். ஏன் அவருக்கு ஒரு சத்திரத்தில் கூட இடம் கிடைக்கல? ஏன் புல்லணையில் கடத்தினாங்க அப்படி சொல்லி பார்த்தா எல்லாருக்கும் அப்ரோச்சபிளாக இருப்பதற்காக. அல்லேலூயா. இப்போ ஏரோது அரண்மனையில் பிறந்திருந்தார்னா பாவப்பட்ட மக்கள் உள்ளே போக முடியாது, மேய்ப்பர்கள் எல்லாம் போய் பார்க்கவே முடியாது. ஆனால் இவர் ஒரு மாட்டுத் தொழுவத்திலே ஒரு புல்லணையிலே இருக்கும் பொழுது யார் வேணாலும் பார்க்கலாம். பெரிய ஐஸ்வர்யவான்களும் ஓரளவில் ராஜாக்கள் என்று சொல்லலாம், அந்த ஞானிகள் சாஸ்திரிகளும் பார்க்கலாம், ஏழை மேய்ப்பர்களும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் உலகத்தில் தந்தது ஒரு கூட்டத்தாருக்காக அல்ல, ஆபிரகாமின் சந்ததிக்காய் மட்டும் அல்ல, அல்லது பெரிய ராஜரீக கூட்டத்துக்காக என்று அல்ல, எல்லாருக்காக, எல்லா மனுஷருக்காக. அதுதான் அந்த முன்னணை காட்டுகின்ற ரகசியம். அல்லேலூயா. அதிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற கிறிஸ்து பிறப்பின் அந்த ரகசியம், அதுதான் இந்த பிதாவின் உள்ளத்தில் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய வெளிப்பாடு. என் மகனையே, என் குமாரனையே நான் உங்களுக்காக மனுஷனா அனுப்பி உங்களை என்னை இணைக்கிற ஒரு சக்தியாக அவரை ஏற்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அதை எப்போ இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சார் அப்படின்னா சிலுவையிலே. அப்போ 2வது ஒரு அடையாளம் சிலுவை. சிலுவை, அந்த சிலுவை என்பது ஒரு பயங்கரமான தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி தான் அன்னைக்கு ரோமர் ஆட்சியிலே. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு தப்பும் செய்யலை. ஆனால் நம்ம எல்லாருடைய பாவங்களை அவர் தன் தலையின் மேல் ஏற்று நம்ம எல்லாருக்கும் ஒரே பாவ நிவாரண பலியாக இயேசு பலியாகி அவருடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி எந்த மனுஷன் செய்த எந்த பாவத்தையும், சின்ன பாவம், பெரிய பாவம், பெரிய அக்கிரமம், சின்ன அக்கிரமம், அநீதி, அநியாயம், அருவருப்புகள் என்று நிறைய விஷயம் கர்த்தருக்கு பிரியமில்லாதது இருக்கு, பட்டியல் போட்டிருக்கு பைபிள்ல. அது எதை ஒரு மனுஷன் செஞ்சிருந்தாலும், இயேசுவே நீர் எனக்காக சிலுவையில் மரித்ததை நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் அற நான் கழுவப்படுகிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன் சொல்லி அந்த விசுவாசமே, அந்த விசுவாசத்தோடு அந்த மனுஷன் தான் ஒரு பாவி என்று அறிக்கை பண்ணி மன்னிப்பை கேட்கும் பொழுது இயேசு சகல பாவங்களை நீக்கி அவனை மன்னிக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதைத்தான் நாம் சாதாரண வார்த்தையில் ஆத்தும ரட்சிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆத்தும ரட்சிப்பை நாம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அன்பர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு கல்வாரி சிலுவையில் செய்த அந்த அழகான ஒரு மீட்பு, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய மனது அது பல பாவ கட்டுகளில் இருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஈந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ மனிதனுடைய பாவம் எந்த கர்ம கிரியைகளாலும், மனுஷன் செய்கிற எந்த கர்ம கிரியைகளாலும் அது நிவாரணம் அதற்கு செலுத்த முடியாது. அதனால தான் தேவன் தமது குமாரனையே உலகத்தில் அனுப்பி அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய பாவ நிவாரண பலியாக அவரே மரித்து அவர் அதை செய்து முடித்தார். ஸோ பரலோகம் பூலோகம் ஒன்றா இணையணும், சிருஷ்டித்தவரும் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷரும் ஒன்றா இணையணும் என்கிற தேவ ரகசியத்திலே முதலாவது அந்த கிறிஸ்து பிறந்து கிடத்தப்பட்டிருந்த அந்த முன்னணை ஒரு அடையாளமாக இருக்குது. 2வது சிலுவை ஒரு அடையாளமாக இருக்குது. 3வது இயேசுவை மரித்து அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா.
ஸோ இன்றைக்கும் அந்த திறக்கப்பட்ட கல்லறை அடுத்த ஒரு அடையாளமாக இருக்கின்றது. மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல. மரணத்துக்கு அந்த பக்கமும் ஒரு ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் என்று பைபிள் தெளிவா சொல்லுகிறது. அந்த ஜீவனை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார். அல்லேலூயா. ஸோ மரணம் என்பது ஒரு மனிதனை கட்டி வைக்க முடியாது. எல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆதீனத்தில் ஆளுகையில் தான் இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். ஸோ அந்த உயிர்த்தெழுதல், அவர் உயிர்த்தெழுந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 40 நாட்கள் சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்துவிட்டு அவர் பரமேறி சென்று இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த உயிர்த்தெழுதல் என்பது நமக்கும் உண்டு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சிலுவையில் அவர் செய்த அந்த பரிகாரத்தை, பாவ நிவாரணத்தை நாம் பெற்று நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனோடு ஐக்கியமாகும் போது நாம் ஒரு நாள் மரித்தாலும் நாமும் உயிரோடு எழும்புவோம். அல்லேலூயா. இயேசு வருவார், அன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே இந்த அழகான சத்தியங்கள் நிறைந்ததுதான் தேவனுடைய உள்ளத்தில் மறைந்திருந்த பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற ரகசியம். அந்த ரகசியத்தை அவர் ஏற்ற வேளையில் வெளிப்படுத்தி தேவகுமாரனை நமக்கு உலகத்தில் அனுப்பி தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகில் வந்தார் என்பது ஒரு பெரிய சரித்திரம். அது மொத்த மனுக்குலத்துக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பின் வழியை, விடுதலையின் வழியை, பரலோக வழியை திறந்து தந்த ஒரு ஆச்சரியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் என்ன சொன்னேன்? 4 ரகசியங்கள் எபேசியர்ல சொல்லியிருக்கு. அதில் நம்பர் 1 பரலோகமும் பூலோகமும் ஒன்றாய் இணைகிற ரகசியம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் உலகத்திலே அனுப்பி அவரையே நமக்கு இரட்சகரும் ஆண்டவருமாய் சிலுவையில் ஏறும்படி செய்து நம்முடைய பாவங்களையும் அந்த பாவங்களால் நாம் அனுபவிக்கிற சகல வேதனைகள், தண்டனைகளையும் நம்மை விட்டு மாற்றி தேவனுக்கு முன்பாய் நம்மை நீதிமானாக மாற்றி நம்மை பரலோகத்தில் சேர்க்கிற, மரித்தாலும் உயிர்த்தெழுதல் தந்து பரலோகத்தில் சேர்க்கிற அந்த ஒரு அருமையான திட்டம், அதை அவர் வெளிப்படுத்தினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள் ஆனவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அல்லேலூயா சொல்லுவோம். என்ன ரகசியம்? புறஜாதிகளும் யூதர்களும் அல்லது ஆபிரகாமின் சந்ததியும் ஆபிரகாமின் சந்ததி அல்லாதவர்களும் எல்லாரும் ஒன்றாக கூட்டப்பட வேண்டும் என்பதும் பிதாவானவருடைய உள்ளத்தில் பல காலமாய் இருந்தது. அல்லேலூயா. அதையும் இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலமாக உலகத்தில் நிறைவேற்றி இருக்கின்றார். அப்போ நம்முடைய சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறோம். தேவனுடைய உள்ளத்தில் மறைந்திருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேற்றப்பட்ட இந்த ரகசியங்களை சபையிலே நாம் நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அப்ப இந்த சபை பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றிணைக்கின்ற கிறிஸ்துவின் பணியில் ஈடுபட்டு நிற்க வேண்டும். ஆத்துமாதாயம், ரட்சிப்புகள் மக்களை நடத்துவது, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் மக்கள் நிரப்பப்படுவது, முழுகி ஞானஸ்நானத்தின் மூலம் கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்வது, விட்டு விலகுன்னு சொன்னதெல்லாம் விட்டு வேறுபட்டு கர்த்தருக்கு பரிசுத்த கூட்டமாய் மாறுவது, அப்போஸ்தல உபதேசத்தில், அந்யோன்யத்தில், அப்பம் பிட்குதலில், ஜெபத்தில் தரித்திருப்பது போன்ற அந்த அனுபவங்கள். அதனால் தான் நாம் தேவனோடு இணைக்கப்பட முடியும். அல்லேலூயா. தான் என்னுடைய தேவன் அப்படி விசுவாசித்து உள்ள வர்றா, அவளையும் தேவன் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நீ புறஜாதி பெண்ணாக்கும், நீ மோவாபிய பெண்ணாக்கும் அப்படி சொல்ல மாட்டார். என்றைக்குமே ஆண்டவருடைய உள்ளத்தில் அது கிடையாது. எல்லாரும் உள்ள வரணும் என்பது தேவனுடைய உள்ளத்தின் ரகசியம். அல்லேலூயா. சோ அப்படி செய்து கொண்டார். அவளுக்கு கிடைத்த பாக்கியத்தை பாருங்க. இந்த போவாசுக்கு அவ மனைவியான. இப்போ ஒரு போவாஸ் நான் சொன்னேன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த போவாஸ். அந்த போவாசுக்கு மனைவியா வந்தது யாரு? இந்த ரூத்.
அவ பெற்ற பிள்ளை ஓபேது, அவன் தான் தாவீது ராஜாவுடைய தாத்தா. ஓபேது ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். எப்படி வருது பாருங்க. அப்போ அந்த எரிகோக்காரியா இருந்தாலும் சரி, மோவாபியக்காரியா இருந்தாலும் சரி, யார் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அன்றைக்கும் திறந்த வாசல் தான். இப்ப கிறிஸ்துவ பிறகு எல்லாம் திறந்த வாசல் தான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய உள்ளத்தில் மறைந்திருந்த ரகசியம் அன்றைக்கு இவங்க எல்லாம் ஒன்றாக கூட்டப்படணும். அதை கிறிஸ்து மூலம் ஓப்பனா டிக்ளேர் பண்ணார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு நற்செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கப்படணும். ஈவன் கொர்நேலி வீட்டுக்கு போறதுக்கு பேதுரு தயங்கிட்டு இருந்தார். இதெல்லாம் இந்த அடிப்படை காரணம் தான். பேதுரு யூதர், கொர்நேலி புறஜாதியான். அதை விட்டு போறதுக்கே அவரு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் முதல்ல ப்ரிப்பேர் பண்றார். அவரை ஒரு தரிசனத்தை கொடுத்து, நீ புசிக்கலாகாத மிருகம், அப்படி இல்லை, எல்லாம் அடிச்சு புசின்னா இது அர்த்தம் என்ன, எல்லாரையும் ஒன்னா பாருப்பா அப்படின்னு. அந்த காட்சி முடிஞ்ச உடனே வந்துட்டாங்க கொர்நேலி வீட்டு ஆட்கள், வந்து கூட்டிட்டு போனாங்க. அப்பமும் பாருங்க, பேதுரு போயிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வரலான்னா போயிருப்பாரு போல இருக்கு. பிரசங்கம் முடிக்கிறதுக்குள்ளே பரிசுத்த ஆவி இறங்கிட்டாரு, எல்லாரையும் நிரப்பிட்டார். எல்லாரும் அந்நிய பாஷைகள் பேசி ஆராதித்தார்கள். அல்லேலூயா. அந்த ஒரு இடத்துல தான் பிரசங்கத்துக்கு ஊடே ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, ஏன் இறங்கினாரு? இல்லாட்டா இவர் பிரசங்கத்தை முடிச்சுட்டு போயிடுவார். ஒருத்தரையும் பரிசுத்த ஆவிக்குள்ளே நடத்த மாட்டாரு, ஒருத்தருக்கும் ஞானஸ்நானமும் கட்டாயம் கொடுக்க மாட்டார். அதனாலதான் ஆவியானவர் என்ன பண்ணாரு, இவர் பிரசங்கம் முடிக்கிறதுக்குள்ளே அவர் என்ன பண்ணிட்டார், இறங்கி நிரப்பிட்டார். நிரப்பினோன்னா பேதுரு சொல்றாரு, நம்மை போல அபிஷேகம் பெற்ற இவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாமா? அவருக்கு தைரியம் வந்துட்டு இவங்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கலான்னு தைரியம் அதுக்கு பிறகு தான் வந்துச்சு. அப்போ இதெல்லாம் தான் தேவனுடைய உள்ளத்தில் மறைந்திருக்கிற ரகசியம். நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாகுபாடு உணர்வு, பிரிவினை உணர்வு, ஒரு வித்தியாசப்படுத்தி பார்க்கின்ற உணர்வு இருப்பதை தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. இதுதான் அந்த அடுத்த ரகசியம். அப்போ அதை நாம் புரிந்து கொண்டு கிறிஸ்துவின் சீஷர்களாக நாம் வாழ வேண்டும். அப்ப இதுல பாருங்கள், இன்றைக்கு நாம் எத்தனையோ விதவிதமான மனிதர்கள் நடுவிலே வாழ்கிறோம். அல்லேலூயா. அந்த எல்லா மனிதர்களை நேசிக்க வேண்டும். ஒரு ஜாதியின் பெயரால் ஒரு பிரிவினை நம்ம உள்ளத்துல என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் வரக்கூடாது. ஒரு இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், எந்த பெயரினாலையும் நமக்குள்ள ஒரு வெறுப்போ, ஒரு கசப்போ, ஒரு பிரிவினை உணர்வோ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஈவன் மதம், எந்த மதத்தையும் அவர்கள் பின்பற்றி விட்டு செல்லட்டும். ஆனா அவர்களை நாம் பகைக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, பிரிவினையாய் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அதே வேளையில் நீ இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் கடைசி மட்டும் உறுதியாயிரு. அல்லேலூயா. எல்லாம் ஒன்றென்று சொல்லி போகாத, அப்படி பைபிள் சொல்லல. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். அல்லேலூயா. அவர் உனக்கும் எனக்கும் சர்வலோகத்துக்கும் அனுப்பி தந்த இயேசு கிறிஸ்துவே ஏக ரட்சகர், அவரே ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நமக்குள் தமது பரிசுத்த ஆவியை தருகிறார். இதுல நீங்க தெளிவா இருக்கணும். உங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். அதே வேளையில் மக்கள் பற்பல விசுவாசத்தில் இருப்பார்கள். அதற்காக அவர்களை பிரிவினை நோக்கத்தோடு பார்க்க கூடாது. அல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரோடு பழகணும் என்பது. அதே வேளையில் நீ எந்தெந்த இடத்தில் உன்னுடைய வேறுபாட்டை காத்து கொள்ளணுமோ அதிலே வசனத்தின்படி சரியாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த ஒரு இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். அப்ப சபைக்குள்ள வந்தா எந்த பிரிவினை நோக்கம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இனி விசுவாசிகளான பிறவர்கள ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் நாம விட்டுட்டோம். ஆனா அவன் பணக்காரன், இவன் ஏழை, அந்த வித்தியாசமும் சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அவன் படிச்சவன், இவன் படிக்காதவன், அந்த வித்தியாசமும் வரக்கூடாது. எந்த ஒரு வித்தியாசம் வரக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா? அந்த ஆத்மாவை கர்த்தர் ரட்சித்து சீர்திருத்தி மேன்மைப்படுத்தி அவரோடு கொண்டு சேர்க்க, பரலோகம் கொண்டு சேர்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் தெய்வ திட்டம். அது எந்த ஆத்மா, எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஆத்மா தானே, ஒரே விதமான ஆத்மா தானே. ஆமா, படிச்சவனுக்கு வேற ஆத்மா, படிக்காதவனுக்கு வேற ஆத்மாவா? பணக்காரனுக்கு ஒரு ஆத்மா இதா இல்லையே. அதனால தேவ மக்கள் இந்த விஷயத்துல ஒன்றா இருக்க வேண்டும். சபை எப்பொழுதும் ஒன்றா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில இடத்துல என்ன பண்ணுவார், நாங்கள் மூத்த விசுவாசிகள், நீ நேத்தைக்கு வந்தவன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி கூட சொல்லக்கூடாது.
நீங்கள் வந்து மூத்தவர்கள் தான், அதை யாராலும் மாற்ற முடியாது. சரித்திரம் தான் இல்லை. நீங்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலே இப்போ ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி 18 அந்த ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே வந்தவங்க இருப்பீங்க, நேற்றுக்கு வந்தவங்களும் இருப்பீங்க. ஆனால் நம்ம அந்த பிரிவினை என்பது அந்த விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது. பாரு, நீ நேற்றுக்கு வந்தாலும் நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறாய், உனக்கும் இந்த சபையில் உள்ள எல்லா உரிமையும் உண்டு. அல்லேலூயா. ஒன்றாக இருப்போம். இது வந்து சகோதரத்துவம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சகோதரத்துவம். அதான் இந்த ஒரு அனுபவத்தில் நாம் எல்லாரும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சோ தேவ பிள்ளைகள், இரண்டாவதாக உங்கள் உள்ளத்தில் கொண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், தேவனுடைய ஒரு பெரிய ரகசியம், எந்த பிரிவினை வாதங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடாது என்பது. சரி, மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்கள். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த 2 வசனத்துல 3வது 4வது ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் ரகசியம் என்ன? பரலோகமோ புலோகம் என்ன செய்யணும்? இணைக்கப்படணும். 2வது யூதரும் புறஜாதிகளும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யப்படணும்? ஒன்றா இணைக்கப்படணும். 3வது கணவன் மனைவி, அந்த உறவு நேர்த்தியாக இருக்க வேண்டும், அந்த இணைப்பு. அதுவும் ஆண்டவர் உள்ளத்தில் மறைந்திருந்த ரகசியம். 4வது கிறிஸ்துவும் சபையும். அல்லேலூயா. கிறிஸ்துவும் சபையும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டிய இணைப்பு. ஸோ இந்த 4 ரகசியங்களை கர்த்தர் இந்த நிருபத்திலே நமக்கு பவுல் மூலம் எழுதி காட்டியிருக்கிறார். இது 4மே சபையில நல்ல சிறப்பா செயல்பட்டால் இந்த சபை தேவ சித்தத்தை நிறைவேற்றும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சபையாக இது பரலோகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆமென். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். இந்த 4 ரகசியங்களை உள்ளடக்கி இது 4லும் தேவன் விரும்புகிற அந்த நிலையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வெற்றி தான். அல்லேலூயா. சரி, அப்ப இங்க கணவன் மனைவி என்று சொல்லி 3வது ரகசியம், கணவன் மனைவிக்குள் ஒரு பிரிவினை வரக்கூடாது. தேவன் அதை வந்து பைபிள்ல ரொம்ப திட்டமா எழுதி தந்திருக்கிறது நமக்கு தெரியும். மத்தேயு 19 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கிறார். நீ தேவனால் இணைக்கப்பட்டதை, தேவன் இணைத்ததை மனுஷன் என்ன செய்யக்கூடாது? பிரிக்கக்கூடாது. கணவனும் பிரிக்கக்கூடாது, மனைவியும் பிரிக்கக்கூடாது, மாமனாரும் பிரிக்கக்கூடாது, மாமியாரும் பிரிக்கக்கூடாது, சொந்த பெற்றோரும் யாருனாலும் சரி பிரிக்க கூடாது என்பதுதான். ஒரே ஒரு இது என்ன கொடுத்தாரு? அது வந்து இந்த மாதிரி வேசித்தனம் விபச்சாரத்தில் கையுமையுமா பிடிக்கப்பட்டா அது வேற விஷயம். அது ஒன்று தான் ஆண்டவர் ஒரு சின்ன இது கொடுத்தாரே தவிர மற்றபடி எந்த விதத்திலும் இந்த விவாகரத்து, டைவர்ஸ் என்பதை பைபிள் அனுமதிக்கவே இல்லை. அல்லேலூயா. அப்ப கேட்டாங்க, மோசே எங்களுக்கு அனுமதி கொடுத்தாருல, தள்ளுதற் சீட்டு கொடுக்கலாம், டைவர்ஸ் சர்டிபிகேட் கொடுத்து விடலான்னு சொல்லி மோசே எங்களுக்கு அனுமதி கொடுத்தாருல்ல. அப்படி கேட்டப்பதான் இயேசு தெளிவா பதில் சொன்னார். மத்தேயு 19ல ஆதி முதலே அவர் உள்ளத்தில் அப்படி இருக்கவில்லைன்னு சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்குள்ள இருந்த ரகசியம் கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். ஆதி முதலே அதுதான் அவர் உள்ளத்தில் இருந்த ரகசியம். அது மாற்றப்படவே இல்லை. மோசே வந்து உங்க இருதயத்தின் கடினத்தினால தான் உங்களுக்கு ஒரு அனுமதியை கொடுத்தானே ஒழிய அதுக்கு கிடையாது அப்படின்னு தெளிவா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சோ கணவனே மனைவியே, நீங்கள் ஒன்றாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். அதுல ரொம்ப கரெக்டா இருங்க. முக்கியமாக தேவன் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் படைக்கிற நோக்கமே என்ன? ஆண்டவருடைய நோக்கம் 3 நோக்கங்கள் இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி தான் அவர் விவாகத்தை ஏற்படுத்துறார். அப்ப நம்பர் 1, ஒரு கணவனும் மனைவியும் என்ற நிலையில் வந்துவிட்டால் பிறகு 2 பேருக்குள்ளும் தனிமை உணர்வு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அது வரைக்கும் ஒரு வாலிபன், ஒரு கன்னிகை, அப்போ ஒரு பேச்சுலர் ஸ்பின்ஸ்டரா வாழும்போது ஒரு தனிமை இருக்கும். அதே வேளையில் நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா இணைக்கப்பட்டாச்சுன்னா அதுக்கு பிறகு 2 பேருடைய உள்ளத்திலும் என்ன இருந்துடக்கூடாது? தனிமை உணர்வு இருக்கக்கூடாது. அந்த தனிமை மாறும்படிக்கு தான் விவாகம்னு ஒன்னையே கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? இன்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறார். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். நீ கணவன் மனைவியாய் வாழ்கிறவர்கள் இருவரும் பகிர்ந்து கொண்டவர்களாய் தங்கள் வார்த்தைகளில் பகிர்ந்து கொள்ளுதல், செய்கைகளில் பகிர்ந்து கொள்ளுதல், தங்களுடைய உடைமைகளில் பகிர்ந்து கொள்ளுதல், எல்லா பகிர்ந்து கொள்ளுதலும் இருக்கணும்.
சொல்லிட்டார், 2 பேரும் ஒரே மாம்சமா இருப்பீர்கள். அல்லேலூயா. பார்வைக்கு தான் 2 ஆளா இருக்கீங்க, நான் 2 பேரும் என்னதான் உண்மையில் ஒரே ஆளு தான் அப்படி சொல்லிட்டார். ஸோ அது கண்டிப்பாக ஒரே மாம்சம். இப்போ கை மேல கோபம் வந்து கையை காயப்படுத்தினா நமக்கு தானே வலிக்கும். அதே மாதிரி மனைவி மேல கோபம் வந்து மனைவியை அடிச்சா நாளைக்கு தூக்கி சுமக்கிறது யாரு? அடிச்ச நீ தான் என்ன செய்யணும்? தூக்கிட்டு ஓடணும். உனக்கு தானே வம்பு எடுத்தது. நாளைக்கு உனக்கு டீ காஃபி கிடைக்காது, சோறு கிடைக்காது. நீ தான் அடிச்சு போட்ட, படுத்து கிடப்பா, அப்படித்தானே? அப்போ நேரடி பாதிப்பு வருது பார்த்தீங்களா? இதைத்தான் சொன்னாரு, ஒரே மாம்சம். அல்லேலூயா. நீ கையை அடிப்பியா? கன்னத்துல நீ அடிப்பியா? அடிக்க மாட்டா, உனக்கு தான் வலிக்கும். அதே மாதிரி உன் மனைவி வந்து சொந்த மாம்சம், அங்க என்ன தீமை செய்யறியோ அது உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். கரெக்டா? அதே மாதிரி மனைவி புருஷனா ஏதாவது செஞ்சாச்சுன்னா நீங்க தான் என்ன செய்யணும்? அடுத்தது சுமக்கணும். அப்படி ஒரு உறவாக்கும் இந்த கணவன் மனைவி உறவுன்னு சொல்லுவது. அல்லேலூயா. ஸோ அந்த விஷயத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்றா இருக்கணும். நீங்க 2 பேரும் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஏற்றத்தாழ்வுகள் வரும். ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழுகிறோம், எத்தனையோ தீமைகள் மோதுகிறது. பிசாசின் கிரியை பயங்கரமா இருக்கிறது. அந்தகார ஆவிகள், கண்ணுக்கு தெரியாத ஆவிகளுடைய இதெல்லாம் மோதத்தான் செய்யும். அந்த மோதல்களுக்கு நடுவில் நீங்க 2 பேரும் ஒன்றாயிருங்க, அப்ப வெற்றி பெறுவீர்கள். அல்லேலூயா. சொந்த விஷயத்தை தனிமை மாறணும். 2வது ஆண்டோடைய இன்னொரு பெரிய நோக்கம் என்னன்னா, வசனம் எல்லாம் வசதா ரொம்ப டைம் ஆயிடும். மல்கியா தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்து சொல்றார், ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாருங்க. அப்ப கல்யாணத்தை ஆண்டவர் உண்டு பண்ண 2வது நோக்கம் என்னன்னா, ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பிறப்பிக்கணும். ஆதாம் ஏவாளை உண்டாக்கிட்டு ஆசீர்வதித்தார், பெரிய பூமி என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. அதே வேளையில் இந்த மல்கியால ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? தேவனிடத்தில் ஆவி பரிபூர்ணமா இருந்துச்சு இல்லையா, அப்புறம் ஏன் ஒத்த மனுஷனை படைச்சார்? அதான் கேள்வி. பறவைகள் உண்டாதுன்னு சொன்னார், எத்தனை பறவை உண்டாயிச்சு உலகம் முழுசும். அன்னைக்கு மிருகம் உண்டாதுன்னு சொன்னார், விதவிதமான மிருகம் ஒரு வார்த்தையில என்ன செய்தாச்சு, உண்டாயாச்சு. அது மாதிரி மனுஷன் உண்டாக கடவுன்னு சொன்னா போதுமே, அன்னைக்கு இருந்த உலகம் முழுசும் எத்தனை மனுஷர்கள் உருவாயிருவார்கள். அப்படி உண்டாக்குறதுக்கு அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமா இருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை உண்டாக்கினார்? கேள்வி. பதில் என்ன? தெய்வ பக்தியுள்ள, சொல்லுங்க. இந்த மிருகத்திலும் பறவையிலும் அவர் தேவபக்தி உள்ள சந்ததியை எதிர்பார்க்கல, ஒன்னையும் எதிர்பார்க்கல. ஆனா மனுஷன்கிட்ட எதை எதிர்பார்த்தார்? இதுதான் அந்த ஆதியில் உள்ள ரகசியம். எனக்கு பிள்ளைகள் வேண்டும், என்னோடு நித்தியத்தில் இருக்கணும், அதுக்கு தான் மனுஷன். அப்போ அவர் என்ன செய்யறாரு, இப்படி கண்டபடி கம்ப்யூட்டர்ல அடிச்சு விட்ட மாதிரி விட்டா சரி வராது. மனுஷனை ஒருத்தனை உண்டாக்கணும், அப்புறம் அவனுக்கு ஒருத்திய உண்டாக்கணும். இந்த 2 பேரோடு தேவன் பேசுகிறார். பகலின் குளிர்ச்சியான வேளை தோறும் வந்து என்ன பண்றார், அவருக்கு டைம் எங்க செலவு பண்றார், அவருக்கு பிரயாசத்தை இங்க செலவு பண்றார். ஏன்னா இந்த கணவன் மனைவிக்குள் சரியா தெய்வீகத்தை ஊட்டணும். அவர்கள் பெற்றெடுக்கிற சந்ததியை அவர்களும் தேவ பக்தி உள்ளவர்களா என்ன செய்யணும், வளர்க்கணும். இப்படி சந்ததி பெருக பெருக சந்ததியில் தேவனை எதிர்பார்க்க தேவ பக்தி உள்ள சந்ததி வேணும். சும்மா கண்டபடி சந்ததி எனக்கு வேண்டாம். யார் வேணும் எனக்கு? அதுக்குத்தான் விவாகத்தினுடைய அடுத்த நோக்கம். அப்போ நீங்க எல்லாம் ஒரு கணவன் மனைவியாந்து சபைக்கு வந்து கொண்டிருக்கீங்கன்னா உங்க பிள்ளைகள் இந்த தேவ பக்தியிலே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து சொன்னார் ஆதியாகமம் 17, நான் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் தேவனாயிருக்கும்படி சொன்னாரா? எப்பா உனக்கு மட்டும் இல்ல, நான் உன்னை தெரிந்து கொள்றேன்னா இனி உன்னுடைய சந்ததி முழுசும் இந்த அனுபவத்துல வரணும். இந்த தலைமுறையில உங்களை ஆண்டவர் உள்ள கொண்டு வந்திருக்காருன்னா உங்க சந்ததி முழுசும் என்ன செய்யணும், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் தான் பெந்தேகோஸ்து வந்துட்டேன், என் பிள்ளை வேற எங்கேயா இருக்கட்டு, அது பெரிய தப்பு. நீங்க உன் பிள்ளைகள் செய்யற ஒரு துரோகம் மாதிரி. ஏன்னா நீ இதை விசுவாசிச்சுட்டு நீங்க இந்த அனுபவத்தை அடைஞ்சிட்டு என் பிள்ளை எப்படியா இருக்கட்டும் நினைச்சா என்ன பரிதாபம் அது? ஆண்டவர் சொல்லார், நான் உனக்கு மட்டும் இல்ல உன் பின்வரும் சந்ததிக்கு தேவனா இருக்கணும். அது 18ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 18 கர்த்தர் சொன்னாரு, ஆபிரகாம் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் சந்ததிக்கும் என்னுடைய வழிகளை கற்றுக் கொடுப்பான் என்று அவனை பற்றி நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவர் ஆசை தான்,
ஆதாமிலே ஒரு தேவபக்தி உள்ள சந்ததி எதிர்பார்த்தாரு, நஷ்டப்பட்டு போயிட்டு. அப்புறம் நோவாவை பிடிச்சு புதிய பூமியில கொண்டு வச்சு அங்க எதிர்பார்த்தாரு, நஷ்டப்பட்டு போயிட்டு. அடுத்து ஒரு ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் மூலம் எழுப்பினார், அதுவுமே கடைசியில் சரியா நிக்கல. அப்புறம் கிறிஸ்துவையே அனுப்பி கிறிஸ்துவின் ரத்தத்தால் உண்டான ஒரு புதிய சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி. அல்லேலூயா. இந்த காலத்துல கிறிஸ்துவின் சந்ததி தான் தேவபக்தி உள்ள சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சோ இப்படி ஒரு சந்ததிக்காக வேண்டிதான் உங்களுக்கு ஒரு மனைவியை தந்தார், உங்களுக்கு ஒரு கணவனை தந்தார். தேவ நோக்கத்தை, ரகசியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. சும்மா கல்யாணம் ஆச்சு, வீடை கட்டணும், பிள்ளை படிக்க வைக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், அதெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் நோக்கம் சிருஷ்டிகர் நமக்கு தந்த நோக்கம். உன் தனிமை மாறிச்சா, கணவன் மனைவி உறவு சரியா இருக்கா, நல்லா இருக்கீங்களா, அப்படி இருங்க. ரெண்டாவது, நீங்க பெற்ற பிள்ளைகளை, கத்த தந்த பிள்ளைகளை தேவ பக்தியில வளர்த்துறீங்களா, சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா, யூத் மீட்டிங் அனுப்புறீங்களா, பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கிறீர்களா, இந்த அனுபவத்தில் கொண்டு வருகிறீர்களா, அது ஒண்ணு. மூன்றாவது, ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வச்ச நோக்கம் என்னன்னா, 1 பேதுரு 3:7 என்ன சொல்றாரு? புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அல்லேலூயா. நீங்க 2 பேரும் சேர்ந்து கடைசியில் எங்க பிரவேசிக்கணும் சொல்லுங்க? நித்திய ஜீவனில், அதான் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். அதுதான் மூன்றாவது நோக்கம். இந்த 3 முக்கிய நோக்கத்தை வச்சுட்டு தான் ஒரு கல்யாணத்தை ஆண்டவர் நடத்தி வைக்கிறார். அதனால உங்க குடும்பத்தை பற்றியும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றியும் இந்த தரிசனம் நல்லா இருக்கட்டும். நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கணவன் மனைவி 2 பேருக்குள்ள தனிமை மாறணும், ஒரு நல்ல திருப்தியான வாழ்க்கை அது வரணும். ரெண்டாவது பிள்ளைகள் தேவபக்தியா வளர்க்கணும். மூன்றாவது, எக்காலம் தொனிக்கும் பொழுது முழு குடும்பமா சேர்ந்து அங்க மத்திய வானத்தில் இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? சந்திக்கணும். நோவா குடும்பம் முழுசும் பேழைக்கு உட்பட்ட மாதிரி, யோசுவாவும் வீட்டாரும் தேவனையே சேவிப்போன், கர்த்தரையே சேவிப்போன் சொன்ன மாதிரி, கொர்நேலியும் வீட்டாரும் ஆண்டவருக்குள்ள வந்த மாதிரி, பிலிப்பி ஜெயிலர் வீட்டாரெல்லாம் ஆண்டவருக்குள்ள வந்த மாதிரி, நம்மளும் முழு குடும்பமா கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. சரி, இப்படி இப்ப இந்த மூன்றாவது ரகசியம் இதுதான். குடும்ப வாழ்க்கைகள் வெற்றியா இருக்கணும். ரொம்ப சங்கடம், நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல டைவர்ஸ், ரொம்ப சங்கடம். எல்லாரும் அதுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய ஆலோசனை கொடுத்து தான் கல்யாணத்துக்கு கொண்டு விடணும். எல்லாம் ஒரு நாள் பாஸ்டர் கொடுத்த ஆலோசனை இல்லையோ, சண்டே ஸ்கூல் யூத்தில் கொடுத்த ஆலோசனை சரி வராது. பெற்றோர் கூட இருந்து ஒவ்வொரு நாளும். ஏன்னா சின்ன அற்பமான காரியத்துக்கு டைவர்ஸ் வருது, அற்பமான காரியங்களுக்கு. அதனால கண்டிப்பாக அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, கடைசியான 4வது ரகசியம் என்ன? கிறிஸ்துவை பற்றியும் சபை பற்றியும் சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா. முதல் ரகசியம் என்ன? பரலோகமோ பூலோகமோ இணைக்கப்படுறது. ரெண்டாவது, யூதரும் புறஜாதியும். சொல்லுங்க, சொன்ன தானே ஞாபகத்தில் நிற்கும். யூதரும் புறஜாதியும். மூன்றாவது, கணவனும் மனைவியும் ஒன்றாயிருக்கிற ரகசியம். 4வது, கிறிஸ்துவும் சபையும். இப்போ ஆண்டவர் இந்த நோக்கங்களை எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு தான் பூமியில சபையை ஸ்தாபித்தார். இயேசு அதுக்காக ரத்தம் சிந்தி மரித்து, அந்த ரத்தத்தால் ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகள் கூடுற இடம் தான் என்னது? சபை. சரிதானே? அப்போஸ்தலர் 2:47 கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமோ சபையிலே சேர்த்தார். சபையில சேர்க்கப்படுறது ரட்சிக்கப்படுற பிள்ளைகள். அந்த சபை உருவானது என்னைக்குன்னா, பெந்தெகோஸ்தே நாளன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே அங்கே முதலாவது 3000 பேர் என்ன பண்ணாங்க? 3000 + 120 பேர் ஏற்கனவே காத்திருந்தார்கள். அதான் ஃபர்ஸ்ட் சபை. அது இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சோ இந்த சபைக்கு தலையாய் இருப்பவர் கிறிஸ்து. சபைக்கு தலையாரு? ஆமா, சபைக்கு தலைவர் இருப்பார். பாஸ்டர் தான் சபைக்கு தலைவர். ஸ்தாபனங்களுக்கு தலைவர் இருக்கிறார்கள், அமைப்புகளுக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து தலைவர் அல்ல, தலை. அல்லேலூயா. சபைக்கு அவர் யாரா இருக்கிறாரு? தலையா இருக்கிறார். தலை இல்லாம ஒண்ணுமே இல்லை. தலைவர் இல்லாட்டா கூட சிலவெல்லாம் நடக்கும் எல்லாம்.
வெட்டுக்கிளிகளை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, அவைகளுக்கு ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சா என்ன செய்து புறப்படும் சொன்னார்ல, அது வேற விஷயம். ஆனா தலை இல்லாம சரீரம் இருக்க முடியாது. அல்லேலூயா. இனி சரீரத்துக்கும் இந்த தலைக்கும் ஒரு சரீரம் வேணும். தலை மட்டும் என்ன செய்ய முடியும்? கையும் காலும் எல்லாம் வேணும் இல்லையா? இதே மாதிரிதான் கர்த்தரும் சபையும். இப்ப சபை என்பது கிறிஸ்துவ இல்லாம ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்துவ விட்டுட்டு சபை சும்மா உலகத்துக்காக நடத்தப்பட்டுச்சுன்னா அது தலை இல்லாத ஒரு என்ன பரிதாபம். அப்படி ஆயிடக்கூடாது இல்லையா? அதே வேளையில் இப்போ கிறிஸ்துவுக்கும் சபை இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சபையின் மூலம் தான் என்ன செய்யறாரு? பூமியில கிரியை செய்யற. இப்ப அவர் நேரடியா நின்று என்ன பண்ண மாட்டாரு? கிரியை செய்ய மாட்டார். சபையின் மூலம். சோ ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும், தலையும் சரீரம் போல. அல்லேலூயா. தலையும் சரீரம் போல. அப்ப இந்த கிறிஸ்துவோடு நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் உள்ள உறவு, இரண்டாவது இந்த சபையாக உள்ள உறவு. இதை குறித்தும் பைபிள் 3 காரியம் சொல்லுது. ஒன்று என்ன? கன்னிகை அப்படின்னு சொல்லுது. 1 கொரிந்தியர் 11:1 நான் உங்களை கிறிஸ்துவுக்கென்று கற்புள்ள கன்னிகைகளாக என்ன செய்திருக்கிறேன்? நியமித்திருக்கிறேன் அப்படி பவுல் சொல்றார். அதாவது ஒரு கன்னிகை என்கேஜ்மெண்ட் பண்ணப்பட்ட மாதிரி, ஒரு புருஷனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணப்பட்ட மாதிரி உங்களை நான் யாருக்கு என்கேஜ் பண்ணி இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்கு நியமித்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்த உடனே ஆணோ பெண்ணோ ஆவிக்குரிய ரீதியில் அவர் நம்முடைய மணவாளன். அல்லேலூயா. வரப்போகிற மணவாளன். அதனால இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் நடந்த மாதிரி ஒரு கன்னிகை மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஆத்மா. உலகத்துல வயசு வித்தியாசம், ஆணு பெண்ணு வித்தியாசம் அதெல்லாம் விட்டுருவோம். ஆத்மீகத்துல பார்ப்போம். நம்முடைய ஆத்மாவுக்கு ஆத்மா கிறிஸ்துவோட போய் சேரணும்னு சொல்லி இப்ப என்ன செய்து வச்சிருக்கு? நியமிச்சிருக்கு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அதுதான் விஷயம். என்ன விஷயம்? கிறிஸ்துவோடு சேருவோம். ஒரு நாள் கிறிஸ்துவோடு சேர்ந்து எல்லாரும் கிறிஸ்துவோடு வாழ போறோம். அதுக்கு இப்பமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரட்சிப்பு, ஞான ஸ்நானம், அபிஷேகம், இதுக்கு மூலமா உள்ள வந்த உடனே நமக்கு என்ன ஆயாச்சு? இப்போ இயேசுவோடு ஒரு தொடர்பு வந்தாச்சு. இனி அடுத்தது நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரோடு சேர்க்கப்பட போறோம். அது மணவாட்டி என்கிற அனுபவம் சொல்லி இருக்கு பைபிள்ல இல்லையா? கன்னிகை என்ற அனுபவம். அடுத்த என்ன அனுபவம்? இந்த கன்னிகை ஒரு நாள் கல்யாணத்தன்னைக்கு யாரா மாறுறா? மணவாட்டி. அன்னைக்கு மணவாளன் கூட நிற்கிறா, சேர்க்கப்படுகிறாள். அந்த நிகழ்ச்சி அதுதான் இயேசுவின் வருகையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்ப இயேசு ஆகாயத்தில் இறங்கி வரும் பொழுது சபை பரிசுத்தாவினால் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அதுதான் அந்த மணவாட்டியின் அனுபவம். அன்றைக்கு வெளிப்படுத்தல இருக்குல்ல, மணவாட்டியின் அனுபவம். சோ அந்த மணவாட்டியாக நாம் கிறிஸ்துவோடு என்ன செய்து கொள்ளப்படுகிறோம்? சேர்த்து கொள்ளப்படுறோம். அதுக்கு பிறகு அடுத்த ஒரு அனுபவம் மனைவி என்கிற அனுபவம். கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா அடுத்த யார் தான்? என்னைக்கும் மணவாட்டின்னு சொல்லிட்டு மணமகள்னு சொல்லிட்டு இருப்போமா? கல்யாணத்து அன்னையோட மணமகள் என்ற வார்த்தை முடிஞ்சது. அடுத்தது யாரா மாறிடுது? மனைவி. மனைவி. அதான் வெளிப்படுத்தல சொல்லி இருக்கு, யோவான் வா உனக்கு கிறிஸ்துவின் மனைவியாகிய மணவாட்டியை காட்டுறேன். அல்லேலூயா. அதை காட்டுறேன்னு சொல்லிட்டு புதிய எருசலேம் ஆண்டவர் நமக்காக கட்டி கொண்டிருக்கிற மோட்ச பட்டணத்தை யோவானுக்கு என்ன பண்றாரு? காட்டுறார். அப்ப அந்த புதிய எருசலேம்ல கடைசியா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்க்கப்பட்டு பிதாவோடும் இயேசுவோடும் நித்தியமா வாழ போகிறோம். அதான் அந்த வாழ்க்கை, மனைவி என்ற நிலை. அல்லேலூயா. மனைவி ஆயிடுச்சுன்னா காலாகாலம் அவதான் மனைவி, அதான் கணவன். அதே மாதிரி இயேசுவோடு என்றென்றைக்கும். கணவன் மனைவி பூலோக உறவை நினைக்க கூடாது. இது உருவகம், உவமை வடிவிலே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இயேசுவோடு இணைக்கப்பட்டு வாழ்வோம். அப்ப இந்த சபை இன்றைக்கு ஒரு கன்னிகையாகிய சபையாய் கர்த்தரோடு சேர்க்கப்படுவதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அந்த அனுபவம் சபைக்கு இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுது இயேசு வருவார், எப்பொழுது அவரோடு சேரலாம், அப்படி இருக்கணும். பூலோகத்துல எல்லாம் அதை கட்டணும் இதை கட்டணும், அதெல்லாம் ரெண்டாவது. நம்ம ஆண்டவர் தாரதை செஞ்சுட்டே இருப்போம், அது வேற. ஆனா கவனமும் நோக்கமும் எங்க இருக்கணும்? எப்பொழுது மணவாளன் வருவார், ரெடியா இருக்கணும். அந்த வருகை பற்றின சிந்தை. வருகை திடீரென்று சம்பவிக்கும், அப்பொழுது நாம் மணவாட்டியாய் அவரோடு நிற்போம். அல்லேலூயா. அந்த மணவாட்டி காலம் மொத்தமா ஒரு 7 வருஷம்னு பைபிள் ரொம்ப ஸ்பெஷலா சொல்லுது. கீழே அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்கும், மேல நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டோன்னா ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுலேயே அந்த மகிமையான அனுபவம், அது மணவாட்டியின் அனுபவம். அப்புறம் இயேசுவோடு நம்ம பூலோகத்துக்கு வருவோம்னு சொல்லியிருக்கு. 1000 வருஷம் அரசாட்சி பூமியில. அது முடிச்ச பிறகுதான் நித்திய நியாய தீர்ப்பு. அப்புறம் தான் புதிய வானம் புதிய பூமி, அந்த புதிய எருசலேம். அதுக்கு பிறகு நம்மளை புதிய எருசலேம்ல கொண்டு என்ன பண்ணுவாரு?
குடியேற்றுவிப்பார். நித்தியமாய் ஒரு புருஷனோடு மனைவி வாழ்வது போல் இயேசுவோடு வாழ்வோம். ஹல்லேலூயா. சோ இதெல்லாம் பிதாவுடைய உள்ளத்துல அன்னைக்கே இருக்கு. அதை ஒவ்வொன்றா அவர் வெளிப்படுத்தி செயல்படுத்தி கொண்டே வருகிறார். எல்லாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிக்கிற அந்த இது கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவை அனுப்பி கிறிஸ்துவை மரிக்க வைத்து உயிர்த்தள வைத்து அவரை வச்சுதான் இந்த எல்லா தேவ ரகசியத்தை அவர் என்ன பண்ணிட்டே இருக்காரு, நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். சோ இவைகளை உள்வாங்கிக் கொண்டு இவைகளை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். நிறைவேற்றுகின்ற சபையாய் சபை என்னும் எழும்பட்டோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க போகிறேன். முதலாவது தேவனுடைய ரகசியம் என்னது சொல்லுங்க? பரலோகமோ பூலோகம் ஒன்றாய் இணைக்கப்படணும். அதுக்காக இயேசு செய்த 3 கிரியைகள் என்ன? அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு. இந்த 3 சேர்ந்து தான் இந்த சுவிசேஷம் இருக்குது. அப்புறம் 2வது ரகசியம் என்ன? யூதரும் பிரஜாதிகளும் ஒன்றாய் இணைக்கப்படும். அப்போ ஆண்டவர் உள்ளத்துல இருக்கிறது, யாரையும் நீ அந்நியனா நினைக்காத, பிரிவினை பார்க்காத. அதான் ஆண்டவருக்கு அந்த கிறிஸ்துவின் உள்ளம் நமக்குள்ளேயும் வரணும். 3வது கணவன் மனைவி, அந்த தேவ நோக்கங்கள் சொன்னேன். 1, அவர்களுக்குள் தனிமை இருக்கக்கூடாது, திருப்தியா இருக்கணும், நல்லா வாழணும், ஒரு மனமா ஒன்றா வாழணும். 2வது இந்த பிள்ளைகளை தேவ பக்தி உள்ள சந்ததியா எழுப்பணும். 3வது எப்ப எக்காலம் துணிக்குதோ எல்லாருமா சேர்ந்து எங்க போயிடணும், அங்க சந்திச்சிடணும். ஹல்லேலூயா. இதான் குடும்பத்தை குறிச்சு அவருக்கு உள்ள இந்த ரகசியம். 4வது நாம் பார்த்தோம் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ரகசியம். இன்றைக்கு கன்னிகையின் அனுபவத்தில் சபை, திடீரென்று எக்காலம் துணிக்கும் பொழுது மணவாட்டியின் அனுபவம், அதுக்கு பிறகு என்றென்றைக்கும் மனைவியின் அனுபவம். அல்லேலூயா. சோ இந்த தேவ ரகசியங்களை நாமும் உள்ளத்திலே சுமப்போம். இதை நம்ம வாழ்க்கையில எது வெளிப்படுத்தணும் செய்யணும் அதை செய்து ஜெயம் எடுப்போம். சபையாக நாம் என்னென்ன விஷயத்துல இதெல்லாம் வெளிப்படுத்தி முன்ன போகணுமோ அப்படி முன்னே போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 1 நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்தரித்து ஜெபிக்கலாம். 1 நிமிடம் கண்களை மூடி இந்த 4 தேவ ரகசியங்களை ஒரு விசை நீங்கள் தியானித்து வாய் திறந்து சொல்லும்படி அன்போடு. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் கர்த்தர் நோக்கி பாருங்க, கர்த்தர் நோக்கி பாருங்க. நேரம் ஆயிற்று நினைக்க கூடாது. ஒரு 5 நிமிடங்கள். ஏன்னா இவ்வளவு நம்ம தேவ வார்த்தையை கேட்டுட்டு இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டுட்டு போனோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால ஒரு வார்த்தை நீங்களும் வாய் திறந்து பேசும்படி நான் அன்போடு கேட்கிறேன். ஆண்டவரே, என்னை உம்மோடு இணைக்க உமது குமாரனை அனுப்பினீரே அப்பா, அது என்கிட்ட வெற்றியாய் நிறைவேறட்டப்பான்னு சொல்லுங்க. நிறைவேறட்டப்பா, நிறைவேறட்டப்பா, என்னிலே அது வெற்றியாக நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. எல்லாரும் பேசுறீங்களா? வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. அடைக்கப்பட்ட உள்ளம் போல நம்ம இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் சபையிலே நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி வாய் திறந்து 4 வார்த்தை ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது ஆத்துமாவில் நல்ல விடுதலை வரும். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்காக உலகத்தில் வந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக நீர் உயிர்த்தீர் ஆண்டவரே. அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். இந்த ஆத்ம ரட்சிப்பின் பாதையிலே நான் கடைசி மூச்சு வர நிக்கணும். நான் இழந்து போக கூடாது. நான் உம்மோடு வந்து சேரணும். என் ஆத்துமா இன்னும் பிரகாசமாகணும். உங்க வசனத்தால், உங்க ஆவியால், உங்க சிற்றைகளால் இன்னும் நான் பிரகாசிக்கட்டப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் யாரையும் மனசுல வெறுக்க கூடாதப்பா. அந்த வெறுப்பு, கசப்பு, பகை என் உள்ளத்துக்குள்ள இருக்கவே கூடாது. எல்லாவற்றையும் நான் பிடுங்கி எறிந்து போடுகிறேன். ஹல்லேலூயா. நான் நிற்பதே உங்க கிருபை, நான் நிற்பதே உங்க கிருபை. நான் யாரையும் பகைக்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு விரோதமா சிலர் தீமை செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கூட நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சீங்களே, அவன் எனக்கு விரோதமா செய்த நான் மன்னிப்பேன் ஆண்டவரே. எனக்கு எத்தனையோ பாவங்களை நீங்க மன்னிச்சிருக்கீங்க அப்பா. அவன் எனக்கு விரோதமா செய்தது கொஞ்சம் தான் ஆண்டவரே. மன்னிச்சிடுறேன். யார் மேலும் வெறுப்பு இல்லப்பா, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. அதுதான் கிறிஸ்துவின் உள்ளம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. தேவ பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் கடித்து படிச்சுக்கிறதா இருந்தா எப்படி? எரிச்சல் பிடிச்சிருந்தா எப்படி? பகை விரோதத்தோடு இருந்தா எப்படி? ஹல்லேலூயா. கணவன் மனைவிகளை வாய் திறந்த ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீர் தந்த மனைவி, நீர் தந்த கணவன், என் இறுதி மூச்சு வர அவர்தான்.
அவதான். அது மாற்றமே இல்லை. நான் சகிக்க எனக்கு கிருபை தார், மன்னிக்க கிருபை தார், சிலதை மறந்து விட கிருபை தாரும் அப்பா. கணவன் மனைவிக்குள் சகிக்கணும். கணவன் மனைவிக்குள் எத்தனையோ தடவை மன்னிக்க வேண்டியது வருது. ஒரு நாள் மன்னிங்க மன்னிங்க, மன்னித்து கொண்டே இருங்க. அதுதான் வாழ்க்கையின் ஆசீர்வாதம். மறந்துருங்க சில விஷயத்தை. அன்னைக்கு 4 பேர் முன்னால இவா என்ன எப்படி சொல்லி போட்டா, தப்புதான். இனி அதை போட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரும்? அவரை மன்னிச்சு மறந்துருங்க, கசப்ப மறந்துருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2 பேரும் மறந்துருங்க, மறக்க வேண்டியதை மறந்துருங்க. பழையதை தூக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க விடுதலை வாழ்வுக்குள் போக முடியாது, முன் செல்ல முடியாது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் ஆண்டவரே. எக்காலம் துணிச்சா நாங்க ஃபுல் ஃபேமிலியா வந்து நிக்கணும்ப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த யோசுவா சொன்ன மாதிரி, நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரையே சேவிப்போம். வாய் திறந்து அந்த அறிக்கை வரட்டு. அறிக்கை வரும்போது தான் விடுதலை வரும். ஹல்லேலூயா. இருதயத்தில் விசுவாசித்தால் உங்களுக்கு நீதி கிடைக்கும். ஆனா வாயினால் அறிக்கையிட்டால் ரட்சிப்பு அல்லது கிரியை உண்டாகும். வாய் திறந்து சொல்லும், என் ஃபுல் ஃபேமிலி வருகை மட்டும் எனக்கு எத்தனை தலைமுறை சந்ததி வருதோ அத்தனையும் சேர்ந்து உங்களை சந்திக்கணும் ஆண்டவரே. ஒரு குழம்பாகிலும் பின்வைக்கப்படுவதில்லை என்று பார்வோனுக்கு முன்பாக மோசே சவால் விட்டது போல, ஓர் ஆத்துமாவாகிலும் சேதப்படுவது இல்லை. என் சந்ததியில் ஓர் ஆத்துமாவும் சேதப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. அதற்காக திறப்புல நின்று ஜெபம் பண்ணுவேன். அதற்காக என்னால் இயன்ற பிரயாசம் நான் என் வாழ்நாளில் எடுப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியாக சபையை குறித்த வெளிப்பாடு. இன்றைக்கு சபை ஒரு கன்னிகையின் அனுபவம். கன்னிகை தனக்கு வரப்போற மணவாளனை உயிரை கொடுத்து நேசிச்சுட்டு இருப்பா. அதே மாதிரி இயேசுவை நேசிக்கணும். உலகத்தை நேசிக்காத, நீ உலக பொருளை தேடி ஓடாத, இயேசுவை தேடி ஓடு. இயேசுவுக்கும் உலக பொருளுக்கும் ஒரே நேரத்தில் நீ ஊழியம் செய்ய முடியாது. அதனால உலகம் 2வது. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, கிறிஸ்து என் முன்னே. அதுல உறுதியா இருங்க. கிறிஸ்துவ அதிகமா நேசிங்க, கிறிஸ்துவுக்கா வாழுங்க. எக்காலம் துணிக்கும் பொழுது மணவாட்டியாய் சேர்க்கப்படுவோம். என்றென்றைக்கும் புதிய எருசலேமில் மனைவியை போல் அவரோடு என்றைக்கும் இருப்போம். என்ன பெரிய பாக்கியம்! ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் அக்கினி கடல்ல போய், இந்த சூடே நமக்கு தாங்க முடியல. அக்கினி கடல்ல கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட பரிதாபத்துக்கு போகாதபடி நான் இயேசுவோடு வாழ்வேன், இயேசுவோடு வாழ்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்த ஆவியானவர் கேட்ட வசனத்தின்படி நமக்குள் செய்ய வேண்டிய கிரியை செய்வாராக. ஆவியானுடைய ஊழியம் நடக்கட்டும். என் உள்ளத்தில் ஆவியானுடைய ஊழியம் நடக்கட்டும். ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் ஆவியானுடைய கிரியை நடக்கட்டும். வார்த்தையை சும்மா கொடுக்க மாட்டீங்க. அந்த வார்த்தையோடு உங்க கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க. எனக்குள்ள இருந்து எது மாற்றப்படணும் அதை மாற்றுங்க. எனக்குள்ள எது உடைக்கப்படணும் அதை உடைங்க. எனக்குள்ள எது கட்டி எழுப்பப்படணும் அதை கட்டி எழுப்புங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த அருமையான இயேசு அரவணைக்கிறார் சபையினுடைய 18வது ஆண்டு நிறைவு எவ்வளவு அழகாய் நடத்தி இருக்கிறீர். தடைகள் வந்த பொழுதும் வாசல்களை திறந்திருக்கிறீர். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் சொன்ன அதே வார்த்தை இன்னும் இந்த சபைக்கு இருக்கிறதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இன்னும் பெரிய காரியங்களை நீர் செய்வீராக அப்பா. ஆசீர்வதி. அருமையான மகளுக்கும் ஆண்டு 15வது பிறந்த நாளை காண உதவி செய்தீர். பிள்ளையுடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதியும். இப்பொழுதும் ஆண்டவர் எங்கள் மத்தியில் வந்து சென்றவர்களை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கெஸ்டுகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய ஒரு தொடுதல், உம்முடைய ஒரு மகிழ்ச்சி, உம்முடைய ஒரு கிரியை அவருடைய ஆத்மாக்களிலும் உண்டாக உதவி செய்யும். அவருடைய வாழ்க்கைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய சபைக்கு ஆதரவாய் நிற்கிறார்கள், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கின்றோம். அப்படியே வந்திருக்கிற எல்லா தேவ மக்களுக்காய் ஸ்தோத்திரம். இது கேட்ட வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய உள்ளத்தில் இருந்த 4 ரகசியங்கள் இப்பொழுது இயேசு மூலம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் தியானித்தோம். அல்ல எங்களுடைய பங்கிலே நாங்கள் வெற்றியாய் செயல்பட, சபை என்ற நிலையில் வெற்றியாய் செயல்பட
கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை மூலம், எங்கள் ஊழியத்தின் மூலம், சபையின் மூலம் பரலோகம் பூலோகம் ஒன்றாய் சேர்க்கப்படணும். யூதர் புறஜாதி என்கிற எந்த வேற்றுமை மனப்பான்மை எங்களுக்குள் இருக்கக்கூடாது. கணவன் மனைவி உறவுகள் மேம்பட்டு சிறப்பான சாட்சிகளாய் வாழ வேண்டும். தேவபக்தியுள்ள சந்ததி எழும்பணும். எல்லாவற்றுக்கும் மேலாய் சபை கிறிஸ்துவோடு பூரண ஐக்கியத்தில் இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்தில் வரணும். கர்த்தர் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். பாச இளையராஜாவுக்காக, உடைய துணைவியாருக்காக, பிள்ளைக்காக மறுபடியும் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்ட தேவன் நிலைநிறுத்தி பயன்படுத்தும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் என்ற வார்த்தையின்படியே தம்முடைய பிள்ளைகள் லக்கை நோக்கி தொடரும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். சரீர சுகபலன், ஆவியில் புதுபலன், ஆமேன், விடுதலை தந்து ஊழியத்தை இன்னும் மேன்மைப்படுத்தும். மந்தை பெருகுவது போல உன்னில் மனுஷரை பெருக பண்ணுவேன் சொன்ன வார்த்தையின்படி இந்த இடம் நிரம்பி வழியத்தக்கதாக, இந்த சபை பெரிதாக்கப்படத்தக்கதாக திரள் கூட்டம் ஜனங்களை கொண்டு வாரும். சபையில் பெரிய காரியங்களை செய்யும். அன்பு தேவ ஊழியர்கள் ஒவ்வொருடைய சபைகளை ஆசீர்வதியும். எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். இந்த ஊர் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் கிருபை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து தேவனுடைய ரகசியம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் நிறைவேறத்தக்கதாக, யோபு சொன்னது போல உம்முடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது சொன்னது போல எல்லா குடும்பத்தின் மேல் இந்த தேவ ரகசியங்கள் கிரியை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, விருந்தை ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் பொறுப்படும். சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், இந்த தேவ ஊழியத்தோடும், இந்த போதகர் குடும்பத்தோடும், இந்த மகளோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.